அவர் எழுதினார். முக்கியமாக அந்த பாரதி பற்றி பாடலான்னு சொல்லி ஆரம்பித்து அவர் தான். தமிழ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பொங்கல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நல்லபடியாக ஆரம்பிக்கணும். ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சன்ஸ் ஆரம்பிக்கணும். அவருக்கு வந்து தமிழ் நிறைய பாரதியுடைய கவிதைகள் எல்லாமே எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டு கவிதை நம்ம அப்படியே அவரை பற்றி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பாரதியை பற்றி பேச ஆரம்பிச்சோம். கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கும் சொல்லிட்டு அதில் காமெடி அது இல்லாமல் அதனால கொஞ்சம் சீரியஸாகவே கொஞ்சம் பாடிட்டு இதுக்காண்டி ஒரு 50 ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாரு. அந்த 50 ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இதுக்காண்டி நல்லா டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து அவர் நல்லா ஒரு ஸ்ட்ராங் அப்பாஸ் கொடுங்க சரவணனுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. பாதி உள்ள இருக்கு பாதி கேட்குதா ஓகே ஓகே. முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அப்புறமா யாருமே வரல. எது விழு பார்த்தா தெரிஞ்சு ஓடிட்டாங்க மக்கள். அதுக்கப்புறமா ஒரு நாள் சும்மா காமிச்சேன். அப்புறம் எல்லாருமே இவங்க வந்து எனக்கு பாட்டுலாம் வராது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு உள்ள வந்த ஆளு. ஸோ இட்ஸ் அ டீம் எஃபர்ட் பேசிக்கலி. இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே பண்ணது வந்து டீம் எஃபர்ட். ஸோ all credit goes to team. Okay, so it's not an individual person. So thank you for the opportunity. மேலும் இது மாதிரி பல வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ் செய்வோம் நம்புறோம். And anyone interested also please also come and join with us also. We are very cooperative and we are accommodative also. Thank you very much. எல்லாமே எங்க வீட்டில் தாங்க நடக்குது. அதனால அகாமடேஷன் இருக்கு. நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலாம், உங்களுடைய டின்னரையும் சேர்த்து சாப்பிட்டு போகலாம். இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த 2K கிட்ஸ்லாம் இது என்ன ப்ரோக்ராம், என்ன இது வில்லு பாட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஸ்டோரி அப்படியே ஒரு பாட்டு மூலியமா ராகம் மூலியமா பாடி அந்த காமெடிலாம் கலந்து இப்படி பேசுறது இப்படி சொல்றது தான் வில்லு பாட்டு. ஸோ இப்போ 2K கிட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே கரெக்டா? அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் வந்துட்டு இதை ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியாது, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது பாட்டா அப்படின்னு என்னென்ன தெரியாது. ஸோ அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு அழிந்து வர கலைகளில் 1068 கலையில் இது ஒரு கலை. ஸோ இதை நம்ம எப்படி வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனும் இதில் ஸ்லைட்டாக இருக்குது. ஒரு சுயநலம் தமிழ் அப்படின்ற ஒரு சுயநலம் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே நம்ம பாஸ் பண்ணணும். நம்ம அதாவது எனக்கு தெரிஞ்சு வில்லு பாட்டுனா ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. யார் தெரியுமா? ராமராஜன். ஏன்னா அவர் அந்த படத்துல அதே மாதிரி பாட்டு சட்டை வேற கரெக்ட். ராமராஜன் சட்டவானே கொஞ்சம் மேட்ச் ஆகுது. கரெக்ட் தான். இந்த மாதிரி ராமராஜன் வேட்டியா அது அதுவும் ராமராஜன் வேட்டியாப்பா. சரி இன்னையிலிருந்து வில்லு பாட்டுனா உங்க டீம் எங்களுக்கு மைண்டுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ.